ஹாப்பி ஃப்ரைடே வீக்கெண்ட். ஃப்ரைடே ஆனாவே எல்லாருக்குமே ரொம்ப குஷியாக தான் இருக்கும், எக்ஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ராசை இனி 2 நாள் கையிலேயே பிடிக்க முடியாது. இன்னைக்கு மார்னிங்கே சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. தம்பி ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு போஸ்ட் பண்ணுற லாங் வீடியோக்காக எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நல்லா எழுந்திருதான்னு சொல்லி அவங்க மேம் ஸ்டார் ஒட்டி விட்டுருந்தாங்க. ஈவினிங் வந்த உடனே இந்த மாதிரி ஸ்டார் ஏதாவது போட்டு விட்டுட்டாங்கன்னா மம்மி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஸ்டாரை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தம்பி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு துணி எல்லாம் காய போட்டிருந்தேன். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருந்தது. மற்றபடி வேற பெருசாக எந்த வேலையும் இல்லை. தேர்ஸ்டேவே நான் வீடு ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான். போன வாரம் போட்டிருந்த லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீட்டில் ரோஸ் அடிக்கடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன செடிக்கு ஊற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அரிசி கலோர தண்ணியை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு செடிகளுக்கு ஊற்றணும் அப்படின்னா நமக்கு நல்லா பூக்கும், செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இனி நாளைக்கு பார்க்கலாம்.